டேய் பேபி, நீ வசூல் பண்றது ஒரு வருஷத்துக்கு தரணும். ஆமா ஆமா, இந்த ஆடி மாசம் வசூல் பண்ணோம்னா அடுத்த ஆடி மாசம் வரைக்கும் வரணும். கரெக்டா சொன்னேன். எழுதிட்டியா? ஐயா 100 200 போட்டாங்க பாரு. 1 ரூபாய் 2 ரூபாய் போட்ட பேர்ல எழுத சொல்றேன். இதெல்லாம் பண்ணி இந்த நோட்டு தூக்கி போட்டு நான் போயிருவேன். டேய் அது ஒண்ணுதான் இருக்குதுடா. நீ நம்மளாண்டா நீ தாசிக்கு பத்துற, அதுவும் தூக்கி போட்டு போட்டா என்ன பண்ணுவ? நீ மழை கூட பழித்து பசங்க ஒதுங்குது கிடையாது. நீ என்னடா சும்மா அண்ணன் போன போய் இது பண்ற? அது போட்டு புடிச்சா 50 கதி ஒரு தெரு கூட போல வேணும். வாங்க போலாம். ஒண்ணுமே வசூல் ஆகல. இந்த நோட்டை வேற கையில கொடுத்து கூட கூட்டிட்டு இருக்கீங்க. பெரிய மனுஷனுங்க இவனுங்களோட பெரிய மனுஷனுங்க. ஆமா, இந்த காலத்துல இவனுங்க தான் பெரிய மனுஷனுங்க. சரி, இது ஒரு பையன் சைனிகமா போடுக்கிறான். அவங்க எடுத்து தான் கேட்கணும். தம்பி தம்பி, டேய் டேய் என்னடா என்னடா வேலை பட்டுனுமா வட போறான்ட்டான். உன்னை என்ன இல்ல. டேய் மரியாதை கொடுத்தா மரியாதை கொடுப்பானுங்க. சார் அண்ணே என்னண்ணே சொல்லுங்க. கேட்டு பையனை போய் அண்ணன்றான் அந்த பையன். டேய் பாய்ச்சாண்டா, மரியாதை கொடுத்தா மரியாதை கொடுங்க. வேலு இப்ப ஏன் திறமைய பாரு சார். ஏய் என்ன பிச்சை கேக்குற போ. ஏய் சும்மா இங்க பேசணுகாத. கைத்து மேல வைப்பேன். என்ன பேபி, 1 ரூபாய் 2 ரூபாய் வசூல் பண்ணி உன் கைத்து போயிடும் போகுதா? டெய்லி 2 கல் காணாம போகுது. அவ யார் தான் போறது? என்ன பெணாத்தீங்கறா? டேய் உன்னை புள்ளைய பத்தி டெய்லி பழமை தண்டா கடணும். என்னப்பா சொல்ற? டெய்லி 2 கல் காணாம போகுது. நீ தூங்குது மாதிரி எவன் எத்தமா யார் பாக்குறது? அதுக்கு தான் சொல்றேன், எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நான் என் பொண்டாட்டி வந்து எல்லாத்தையும் பாத்துக்குவாள்ல. உனக்கு போறதே தண்டசோறு, அப்புறம் அதுக்கு வேற நான் தண்டசோறு போடணுமா? யோ நல்லா குலுக்கியா, உன் கூட வந்து நான் வேற பிச்சைக்காரி ஆயிட்டேன். ஏமா ஏமா அப்படி பேசுற? ஏம்மா என்ன வசூல் அவ்வளோன்னு கவலைப்படுறாங்க? அங்க பாரு பல்கா 2 பேர் நிக்கிறாங்க. அமௌண்ட்டும் பல்கா போடுவாங்கம்மா. போடுவாங்க தலையிலே 2 போடுவாங்க. ஆளுங்க ஏற்கனவே சண்டை போட்டுக்கிறானுங்க. தலை மேல போடுவானுங்களா? இப்ப பாரு என் திறமைய. சாமி மாரியாத்தால பூ ஊத்த போறோம். எதனா காசு இருந்தா போடுங்க. காசு இல்ல, கல்லு ஒன்னா போட்டோமா? கல்லு மொத்தத்தையும் கொடுக்குறியா? அவன்கிட்ட காசு ஏது? அவனே வேலை வெட்டாது போய் அவனே போய் காசு கேட்டுக்கிறீங்க. யாருகிட்ட காசு இல்லன்றா? அவனுங்களே பிச்சைக்கார பசங்க. அவனுக்கு முன்னாடி அசிங்க பத்திரி என்ன? ஏய் தின்ன போச்சு, எங்களை பார்த்து என்னடா பிச்சைக்காரன்றா? நாங்க மரத்தை கூ ஊத்து போறோம்டா, அது காசு காட்டான். இருந்தா போடு, இல்லைன்னா இல்லன்ட்டு போடா கைக்க. இதுங்க மூஞ்ச பார்த்தா ஆடி மாசம் கூ ஊத்துற மாதிரி இருக்குது. துட்டெல்லாம் வசூல் பண்ணி போய் குடிக்கிற மாதிரி இருக்குது. நம்ம பிளான் அப்படியே கரெக்டா சொல்றான். டேய் கம்னுறா, அவன் காதல் விழுந்துட்டு போகுது. ஏய் தின்ன போச்சு, என்ன காசு போறீங்களா இல்லையா? இல்லைன்னா மரத்தை கண்ணை குத்திடும். மாரியாத்தா கண்ணை குத்தம்மா? காலங்காலத்துக்கு இதே போய் தானே சொல்லிக்கிறீங்க. போய் சொல்லி வசூல் பண்றீங்களா? உங்களை கண்ணை குத்துல எங்களை கண்ணை குத்திடுமா? ஓய்ங்க ஏத்த விட்டு காலி பண்ணுங்கடா, இல்லைன்னா நான் உங்களை குத்திடுவேன். அப்படியே ஓட்டுங்க, இந்த ஏரியாவில உங்களை பார்க்க கூடாது. இரு அவனையே தெத்திக்கிறேன். கல்ல காணாத பாரு, அவன் தெத்துறேன். ஏ குதிரை முஞ்சே, எப்ப பாரு கல்லு நீங்கிற. அந்த கல்லை வச்சு உனக்கு கல்லறை கட்டுறேன் இரு ஒரு நாளைக்கு. ஏமா அங்கதான் ஒரு தடி மாடு அச்சு துரத்துனா, இங்க ஒதுக்கு புறமா ஒரு வீடுக்குது. இங்க என்ன போய் கேட்டு பார்ப்போம். என்னையா பிச்சை சொம்பு அடக்க வைக்கலாம்னு வந்துக்கிறீங்களா? ஒரு பிச்சை சொம்பு அடக்க வைக்கிறதுக்கு 3 பேர் வந்திருக்கீங்க. டேய் ஏற்கால் மூஞ்சியா, எங்களை பார்த்தா ஒரு சொம்பு அடகு வைக்கிற மாதிரியா தெரியுதா? ஏன்னா ஊடு திறந்து இருக்குதான்னு பார்த்தா தண்ணி குடிக்கிற மாதிரி வந்து அந்த சாகுல எல்லாத்தையும் தூக்கிட்டு போற மாதிரி தெரியுது. என்னம்மா நீ வீடு புது திருடுறதெல்லாம் அவன் அவ்வளவு கரெக்டா சொல்றான்? ஏ பேபி அவன் என்ன சொல்ல, உங்க 2 மூஞ்சி தான் சொல்றான். என்னையா திட்டு சொம்பு தானே? தம்பி இது டில்லி போலாட்சி அம்மன் கோயில்ல. ஓ டெல்லி கோயில்ல திருநதா? ஏய் கோயிலுக்கு வசூல் பண்ண வந்துருந்தா திட்டு சொம்பான்னு கேக்குற? இல்ல சொம்பு ரொம்ப அடி வாங்கியிருக்கா அதான் கேட்டேன். அதை விட சொம்பு வச்சுக்கிறோம் ரொம்ப அடி வாங்கியிருக்கான் போல. டேய் நான் அப்பவே சொன்னேன், சொம்புக்கும் உனக்கும் லாய்க்கு இல்ல. இப்படி கொடு என் கையில, நான் வசூல் பண்றேன் பாரு. அங்குது இப்ப ஆட்டி வரிய சத்தம் கேட்கான். வந்தா யாரு போடுவாங்க? ஏம்பா மனத்தை ஒரு கூ ஊத்துறான். முதல்ல முடிஞ்சதை போடுங்க சொம்புல. யோ வேலை எதுக்கு கத்துற? எதிர தானே நிக்கிறான். கண்ணு ஒண்ணும் இல்லம்மா, சொம்பு வாங்கிட்டாருல, அவர் ரொம்ப டேலண்டா கலெக்ஷன் பண்றாரு. ரொம்ப நேரம் ஆட்டாதியா, கொட்டிட்டு போகுது. வந்ததுக்கு நீ வாரி போட்ட கொட்டிக்கு போகுது. யாராவன் வந்து கேட்டதுக்கு நதி 10 பைசா போட்டு போய்வாங்கன்னு சொல்ல வந்து நின்று கதை பேசிக்கிறான். பணம் வர மாட்டோம். ஏய் என்னடா சத்தா? யாரா கூட பேசிக்கிற? நாங்கதாமா. ஓ பிச்சைக்காரங்களா? இப்ப கும்பலா வரதுக்கு ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா பிச்சைக்காரங்க தான். உன் புள்ள வந்ததும் நோட்டை எடுத்து போட்டு 500 ரூபாய் அதை கணக்கு போட்டு எழுதிக்கிறான். யாரு கேட்ட காசு போட்ட? 5 10 போட்டது 500 ரூபாய் போட்டுக்கிற. அம்மா அவன் 500 ரூபா போட்டேன்னு சொன்னோடனே நம்புறியா? நம்ம வீட்டுல ஏதுமா 500 ரூபா? நீ என்னைக்காவது இல்லைன்னா குட்டுக்கிற 500 ரூபா? ஒரே நல்ல 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம்னு கூட்டு வந்து பிச்சைக்கார ரேஞ்சுக்கு ஆக்கிட்டீங்களாடா. இனிமே வீட்டு பக்கம் வந்துடாதீங்க, சாணி கட்சி மூஞ்சில ஊத்திடுவேன். என்ன பாதியா சாணி கட்டி மூஞ்சல் ஊத்துமாமா? இந்த பாரு சாணிக்கும் நம்மளுக்கும் ஏதோ ஒரு பந்தம் இருக்குது. அதை வச்சுதான் இன்னைக்கு ஒரு பயப்பட நடத்தணும்.
டேய் பேபி பந்தத்தை வசூல் பண்றத பாடுறானா சாணிக்கு இது பந்தங்குது நீங்கிற நல்லா கட்டுறா. ஏய் கொசு முட்டை என்ன கிரிஞ்சு காமெடி பண்ணிட்டு இருக்கிற? அப்படியாச்சும் காண்டாயி நீ 1 ரூபா போட்டுருவான்னு தான் பாக்குறேன். அவ்வளவு பெரிய காசுக்கு ஏன் போல எங்க போவான்? ஏய் பேபி 1 ரூபாயோட இல்லைன்னு வராதுங்க. இப்ப பாரு நான் நாசுக்கா போட்டு வாங்குறேன் பாரு. ஏமா குடிக்க தண்ணியாவது இருக்குதா? ஏன் கிடைக்காத? அந்த தெத்து கோடிக்கு போனா கடையில இருக்கும். எங்களுக்கு சேர்த்து 2 லிட்டர் வாங்கி வந்துரு. அம்மா என்னம்மா 2 லிட்டர் கேக்குற? 20 லிட்டர் கேன் வாங்கிட்டு வர சொல்லு, 1 மாசத்துக்கு தாங்கும். என்ன சார் துப்புறீங்க? மிஸ் ஆகுது பாருங்க, இங்க வாங்க. இப்ப துப்புங்க. என்னடா என் மூஞ்சி மலமிட்டா? நீ ஏன் மூஞ்சி மேல துப்பிட்டியாடா? இப்படியே துப்பினே போங்க மாத்தி மாத்தி மூஞ்சில. ஏன்னா வேற யாரும் துப்பிட கூடாது பாருங்க. ஏய் எங்க மூஞ்சிய துப்பு விட்டா எல்லாத்துக்கும் காரணம் நீதான். வா ஒட்டாடி வச்சுக்கிறேன். அம்மா பசிக்குது, பழைய சோறு வச்சிருக்க. நாய்க்கு போட்டுடலாமா அவனை? நீ ஏன் நாய்க்கு போடுவ? எத்து போடு, எனக்கு நானே திங்கிறேன். என்னடா பேபி நீ வச்சிருக்கும் போதாவது கொஞ்சம் வீந்து சவுண்டு. இப்ப நான் வாங்கி உங்க ஒண்ணு கூட போகலடா. வேலு அதுக்கெல்லாம் முகராசி வேணும். என்கிட்ட குத்து பாரு, வசூல் வருதா இல்லையான்னு பாரு. இது ஒரு முகம், இது ஒரு முகராசி. காரி மிஞ்சாவே காணாத போடுவான். இவன் வந்து எனக்கு சொல்றான். என்ன வேலு எப்ப பார்த்தாலும் என்னை பத்தி பெருமையாவே பேசினுங்கிற. கரெக்டா எப்படா கண்டுபிடிக்க பேபி? நாங்கெல்லாம் அப்பயும் அப்படி. எப்படியோ போ. ஏய் ஒருத்தர் நிக்கிறான் பாரு, அவன்கிட்ட கேட்டு பாப்போமா? ஆள் பார்த்தா பங்க தாங்கலாம். கேட்டு பார்க்கலாம். என்னப்பா கிளம்பலாம் சவுண்ட் கேக்குது? சில்றப்பா நிறைய இருக்குது போல இது. எனக்கு கூட சில்லறை தேவைப்படுது. ஒரு 2000 ரூபாய்க்கு சில்லறை தரீங்களா? டேய் பேபி முகராசி முகராசிண்டியா? இப்ப பாரு வேலுடைய திரும்பி 2000 ரூபாய்க்கு மேல இருக்கும்பா சில்ற. 2000 ரூபாய்க்கு மேல இருக்குமா? நான் எப்படி நம்புறது? சும்மா கல 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 கலன்னு ஆடுது. தெரியல உனக்கு? என்ன லக லக லகன்னு ஆடுது? வேட்டையன் வராரா? சார் எங்களுக்கு என்றதுக்கு நேரம் இல்ல. 2000 ரூபாய் இருக்கலாம், 3000 ரூபாய் இருக்கலாம், 4000 ரூபாய் இருக்கலாம். அதான் நீ காலண்டர்ல லாபம்னு போட்டு உட்காந்து எடுத்து 2000 ரூபாய் கொடுத்துட்டு 4000 ரூபாய் கிட்ட சம்பாதிக்க வேண்டியதுதான். ஏம்பா உட்காந்து என்ன ரொம்ப நேரமாவும். இந்த காசை வாங்கி சொம்ப கொடுங்க, நான் பொறுமையா வீட்டை போய் எண்ணிக்கிறேன். ஏம்பா சொம்போட சேர்த்து கேக்குறப்பா, பித்தளை சொம்புப்பா, அதுக்கு ஒரு 500 ரூபாய் கொடு. ஏம்பா என்கிட்ட வேற நோட்டு இல்ல, எல்லாம் 2000 ரூபாய் கொடு. இந்த உன் சில்லறை வச்சுக்கப்பா. பாக்கிறதுக்கு நல்லவனாக்குறேன். என் பேரை சொல்லி அதை தண்ணி குடிக்கும் போது என் வேலு நினைச்சுக்கோ. சரி 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 ரொம்ப நன்றி. பேபின்னு கூட சொல்லு. 2000 ரூபாய்க்கு மேல இருக்குது. நம்பகிட்டே வந்து டிமிக் கொடுக்குறானுங்க. நான் தான் குளுக்கும் போது எண்ணிட்டேனே, இதுல 5 ரூபா தான் இருக்குன்னு. எப்படியோ கள்ள நோட்டை கொடுத்து சொம்பு ஆட்டிய போட்டோம். கைலாங்கல்ல போயிட்டு இல்லை யாருன்னா கொடுத்து சொம்புக்கு ஒரு 500 ரூபாய் தேய்ச்சிட்டு இன்னைக்கு போட்டிடுவோம். இது மாதிரி காமெடி வீடியோ பார்க்கணும்னா தக்காளி சேனலை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.